எப்படி இருக்கிறீங்க? இயேசு பிசாசுகளை துரத்தினார், இயேசு வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினார், இயேசு பிணியாளிகளை குணப்படுத்தினார், இயேசு அற்புதங்களை செய்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின்படியே அவர்கள் செய்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளிநாடுகள்ல கையை வச்சு ஜெபம் பண்ணா தப்பு கிடையாது, தள்ளி விட்டா தப்பு கிடையாது. புரியுதுங்களா? காலை வச்சு என்ன பண்றாங்க? அமுக்குறாங்க, போட்டு மிதிக்கிறாங்க. அதுவும் அவங்க தப்பா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க விடுதலை அடைகிறாங்க, சுகம் அடைகிறாங்க. அவங்க அதை தான் பாக்குறாங்க. தன்னுடைய ஒரு தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு எப்படி விடுதலையாக்க வேண்டுமோ அப்படி விடுதலையாக்கி எங்களை அனுப்புவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இயேசு உமிழ்நீரை எடுத்து சேர் உண்டாக்கி அதை பூசினார். இன்றைக்கு உமிழ்நீரினால எடுத்து கண்ணை தொடச்சா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? முடியுமா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை குறை சொல்வதற்கு எத்தனை வீடியோக்கள் போடுவாங்க தெரியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசத்தினுடைய காரியத்தை அவர்கள் எப்படியாக கற்றுக்கொண்டார்களோ, பயிற்சி செய்தார்களோ, அதன்படியே நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் அதை செய்கிறார்கள். நம்முடைய ஊழியருடைய பாரம் என்ன? ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், ஜனங்கள் சுகமடைய வேண்டும்,